துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்கள் வைத்து பின்முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம் நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தொண்டின் மேன்மை என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு துரிய தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையில் நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி சந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நம்ம தொண்டின் மகிமை என்ற தலைப்புல நம்ம சிந்திக்க இருக்கோம். முதல்ல தொண்டுன்னா என்னங்க? இந்த தொண்டு செய்வதால நமக்கு என்ன நன்மை கிடைச்சிடும்? நமக்கு இருப்பதை வச்சுக்கிட்டே நம்ம ஆல்ரெடி சந்தோஷமாகத்தானே இருக்கோம். நிறைய வசதி படைத்தவர்களும் சரி, தொண்டு நிறுவனங்களும் மட்டும் இந்த தொண்டை செய்தா போதும் அப்படின்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு கடவுள் கொடுத்திருப்பதை வச்சுட்டே நம்ம நல்லபடியா வாழ்ந்தாலே போதும்பா அப்படின்னு நம்மள சிலர் நினைக்கத்தான் செய்யறோம். இந்த குறுகிய மனப்பான்மையோட தான் நம்ம முதலில் இருந்திருப்போம் இல்லைங்களா? இப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சாதி, நம்முடைய ஊர் என்று எல்லை கட்டிய நிலையில் இருந்த மனம் மாற்றம் பெறுது. எப்போதுனா
எப்போது பார்த்தோம்னா, நம்ம மனம் எப்படி அந்த குறுகிய நிலையில் இருக்கும்போது தான், என்னோடது என்ற சுயநலம் யாருக்கு? நம்ம என்ன செய்யணும்? அவன் அவன் அவனுக்கு செய்து கொள்ள வேண்டியதானே! அப்படின்னு நினைப்பதும் உண்டு. இல்லைங்களா? ஆனா, அந்த இந்த வேதாத்திரியத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு, மனதனுடைய விரிவாக்கம் தவத்தின் மூலமாக எப்படி மனம் விரிய விரிய வித்தியாசங்கள் எல்லாம் விலகி போயிடுது. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், உள்ளவன், இல்லாதவன் பாகுபாடலெல்லாம் மறைஞ்சு போயி, எல்லோருக்குள்ளயும் அந்த இறைவனையே காணும் நிலைக்கு உயர்த்தி விட்டாங்க நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள். எவர் ஒருவர் குரு மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வை தம்மை தரத்தில் உயர்ந்து பிறவிப் பயனை நல்கும் என்று சொல்வாங்க. இப்படி உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி விட்டார் நம்ம மகரிஷி தவத்தின் மூலமாக. முதலில் இருந்திருக்கும், இப்போது நமக்கு நம்மோட முதல்ல இருந்ததற்கும், இப்போது நம்மோட இருக்கிற அணுகுமுறைக்கும் எவ்வளவு மாற்றங்கள் நம்மிடம். அத தற்சோதனையின் மூலம் நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது இல்லையா? துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மால் முடிந்தவரை தொண்டாற்ற வேண்டுங்க. தொண்டு என்றால் என்ன? நம்ம ஒரு உதவியை செய்துட்டு, நான் தான் செய்தேன் என்று பெருமை பேசிக் கொள்வதெல்லாம் தொண்டாகாதுங்க. அது எந்த வகையிலும் புண்ணியமாகவோ, இல்ல தர்மமாகவோ கருதப்பட மாட்டாது. பிரதிபலனை பாராமல் செய்வதுதாங்க உண்மையான தொண்டுங்கிறது என்று சொல்வாங்க. இந்த தொண்டு செய்வதால் என்ன பயன்னா, என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கும் இந்த பூமி சுத்திட்டு இருக்குதுன்னா, தனக்கென வாழாமல் பிறருக்கென்று பலருக்காக வாழ்பவர்களால தான் இன்னும் இந்த பூமி சுற்றி கொண்டுள்ளது என்று பெரிய மகான்கள் எல்லாம் அவர்களின் கூற்று. வேறுபாடு கருதாமல் தன்னலமற்ற எண்ணம் இருக்குது இல்லங்க, அதுதாங்க தொண்டின் இருப்பிடம். தன்னலமற்ற வேறுபாடற்ற உயர்வு தாழ்வு மனப்பான்மை தான் தொண்டின் அடித்தளம். தொண்டு செய்யறவங்க அன்போடு அறிவுபூர்வமா செய்தல் வேண்டும். அப்புறம் பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த தொண்டை நம்ம செய்யணும்னு அப்படித்தாங்க இந்த தொண்டை கூட மகத்துவம் ஆகிறது இல்லைங்களா? நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவங்க கிட்ட போய் சொல்றாங்க எல்லாரும், தேர்தல் வரப்போகுது ஐயா, ஒரு 2,00,000 குடுங்க. நீங்க நீங்க என்னென்ன செய்தத இங்க செஞ்சிருக்கீங்க, என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு எல்லாம் படம் புடிச்சு இந்த மக்களுக்கு சினிமா தியேட்டர்ல போட்டு காமிச்சா, வர்ற தேர்தல்ல நீங்க நல்லா ஜெயிச்சிடலாம். உயர்ந்த நெறைய தேர்தல் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு காமராஜர் ஐயா என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த 2,00,000 இருந்தா இன்னும் நான் 10 பள்ளிக்கூடம் கட்டிடுவேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணு நான் அந்த தேர்தல்ல ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லைன்னு என்று சொல்றாங்க. தன்னலம் இல்லாத தொண்டினால் தான் மனிதனுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, இறைவனை நாம் தேடி போக வேண்டாங்க. இறைவனே நம்மை தேடி வருவாங்க. தொண்டு செய்யணும்னு முடிவு மட்டும் நம்ம செய்தால் போதுங்க. இறைவனை நம்மை தேடி வருவார் என்று சொல்றாங்க. எண்ணம் போல் வாழ்வு. அதுக்கு என்ன ஒரு இது சொல்றாங்கன்னா, நாம் ஒருவருக்கு உதவி செய்யும்போது, நாம இவருக்கு மிகவும் கம்மியாகத்தானே உதவி செய்திருக்கோம் என்று நமக்கு நினைக்கலாம். நம்ம நினைச்சுக்கலாம். ஆனாலும் அந்த உதவி பெற்றவர்கள் நம்மால் அவர் மிகப்பெரிய உதவி பெற்றதைப் போல நினைச்சிருப்பாங்க இல்லைங்களா? அதே போல நம்ம அடுத்தவர்களிடமிருந்து உதவி வாங்கியிருப்போம். அத நாம ஒரு சின்ன உதவி தானே அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் என்று நம்ம நினைப்போம். ஆனா அவரோ நான் இவருக்கு என் தகுதிக்கு மீறி உதவி செய்திருக்கேன் என்று நினைக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசங்களை எல்லாம் நாம எப்ப புரிந்து கொள்றோமோ, அப்போதிலிருந்து தான் நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இல்லைங்களா? உதவி என்னங்க? சின்ன உதவி, பெரிய உதவி. ஒருவன் கொடுத்து பழகிட்டானா, தன் நிலை தாழ்ந்தாலும் பிறருக்கு உதவ தவறுவதே இல்லைங்க. கவியரசு கண்ணதாசன் வரிகள்ல கூட சொல்லுவாங்க, பாடியிருக்காங்களே, கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன். அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா. இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன். இன்னும் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன்.
அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகான வரிகள்ல சொல்லியிருப்பாங்க. நன்மை செய்தால் துன்பமாங்க வரும், நன்மை தானங்க வரும் இல்லையா? ஆமாங்க. எல்லாம் இருந்தும் இல்லாதவரைப் போல் வாழ்ந்து பழக ஆரம்பிச்சுட்டோம்னா, எந்த நேரத்திலும், எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும், எதுவும் பெரியதாக நம்ம மனத பாதிக்கப் போவதே இல்லை என்று, அதுக்கு பிறகு என்ன ஆகும்னா, நமக்கு அமைதியே நிலைத்து நிற்கும்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எவ்வளவு உயர்ந்தவன் என்பது, உன் பிறப்பிலோ, அல்லது உன் படிப்பிலோ, அல்லது உன் பணத்திலோ, அல்லது உன் அறிவிலோ, அல்லது உன் புகழ்ச்சியிலோ இல்லை. மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதில் தான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. நல்லதை செய்ய செய்ய நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை வந்துவிடும் சொல்லிட்டு நம்ம மகரிஷி ஐயா சொல்றாங்க. திருப்தியுடன் வாழ்வோம் என்று காஞ்சி பெரியவர் ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. மனம் எதை தீவிரமாக சிந்திக்கிறதோ அதுவாகவே மாறும் தன்மை கொண்டது. கடவுளிடம் இருந்து பிரிந்து வந்துள்ள நாம் பிறவியின் முடிவில் அவரிடமே ஐக்கியமாக முயல வேண்டும். பிற துன்பத்தை போக்க நம்மால் ஆன உதவியை செய்வது அவசியம். ஆடம்பரமாக உண்பதும் உடுத்துவதும் மட்டுமே தரமான வாழ்வாகாது. இருப்பதில் திருப்தியுடன் வாழ்வதே சிறந்தது. எப்போதும் மனதில் அது வேண்டும் இது வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பவனே பரம ஏழையாவான் என்று அவன் பெரிய ஏழைன்னு சொல்லியிருக்காங்க. பரமையா ஏழையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றார். பிறருக்காக ஏன் தொண்டு செய்ய வேண்டும் என்று சிலர் கேள்வி கேட்பாங்க. பிறருடைய தொண்டினால் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கோமா? பிறன் ஆமாங்க. பிறருடைய தொண்டினால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அத நம்ம முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். எப்படின்னா, பிறந்தது முதல் சுமார் 20 வயது வரை நம்ம மற்றவர்களுடைய உழைப்புல தானங்க நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நிறைவு செய்து கொண்டு வந்திருக்கோம். அது எப்படின்னா, நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு பள்ளிகள்ல படிச்சிருப்போம், கல்லூரிகள்ல படிச்சிருப்போம். இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தில் உள்ள பொதுமக்கள் தரும் வரி பணத்தினால தானங்க செயல்படுது என்பதை நாம முதல்ல நினைவுல கொள்ளணுங்க. வரி பணத்தினால தான் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ஏங்க இங்க நம்ம நீண்ட தூரமா பயணத்திற்கு செல்றோம். அப்ப பாருங்க சாலைகள், ரயில் மற்றும் விமானங்கள் எல்லாமே மிகவும் நமக்கு உதவியாகத்தானே இருக்குது. இதையெல்லாம் ஒரு தனி மனிதனாக மட்டுமே செய்துவிட முடியுமாங்க? முடியாது இல்லையா? சமுதாயத்தில் உள்ள பலரின் உழைப்பினாலும் வாழ்வதால் தான் நம்ம இந்த சமுதாயத்திற்கு உடல் மற்றும் அறிவாற்றலை கொண்டு உழைப்பை கொடுப்பது கூட நமது தலையாய கடமை அல்லவா? இதனைத்தான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று அப்பர் பெருமான் கூறுகிறார். உல உழைக்க மனமில்லாதவன் உண்ணல் ஆகாது என்று பைபிள் கூறுகிறது. வயதான முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகள் ஆகியோர் எல்லாம் அவர்களே வேலை செய்து பொருளை சம்பாதிக்க முடியுமாங்க? சொல்லுங்க, முடியாது இல்லையா? அதனால அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த சமுதாயத்திற்கு கடமை செய்ய செய்ய வசதியும் வாய்ப்பும் உள்ள ஒவ்வொருவருக்கும் தன்னால இயன்ற தொண்டை நம்ம செய்து முன் வரணுங்க. இதைத்தான் நம்ம மகரிஷி ஐயா சொல்வாங்க, ஒரு கைப்பிடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு என்று. எத்தனையோ பேர் உழைப்பின் பின் தானங்க இந்த உணவு நம்ம கையில எடுத்து சாப்பிடுறோம். அப்போ அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொண்டு செய்து வாழணுங்க. தொண்டு செய்வதற்கு முதலில் மனம் எப்படி இருக்க வேண்டும்? மனம் விரிவு பெற வேண்டுங்க. அதற்கு இறைநிலை எனும் உண்மையுணர்வு இன்றியமையாதது இல்லையா? எல்லாம் வல்ல இறைநிலையின் மலர்ச்சியே அனைத்தும் தோற்றங்களும் என்ற உணர்வையும் பெறும்போதுதான் அன்பும் கருணையும் இணைந்து அருள் இயல்பாகவே மலர்ந்திடுது. அந்த தன்மையை ஒருவருக்கு தனக்கென மட்டும் இல்லாமல் பிறருக்காகவும் வாழும் நிலைக்கு உயர்த்தி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. உடல், பொருள், ஆவி அனைத்தையும் நமது அறிவாற்றலையும் உடலாற்றலையும் தொண்டின் மூலம் பிறருக்காக அர்ப்பணிப்பார்கள். வசதி படைத்தவர்களே உழைப்பாலே தர முடியாதவங்க தங்களோட பொருள் வளத்தை ஒரு பகுதியும் சமுதாயத்திற்கு கொடுத்து தொண்டாற்றுவாங்க. மிகுந்த அறிவாற்றல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அவர்கள் தங்களையே முழுமையாக சமுதாயத்திற்கே அர்ப்பணித்துக் கொண்டு சமுதாயத்தை நல்வழிப்படுத்தி கொண்டே தொண்டாற்றுவாங்க. இந்த கருத்தை தான் மகரிஷியின் வரிகள்ல சொல்லுவாங்க பாடல்ல. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம்.
என்று மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா? நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அந்த நிலையை உணர்ந்து நம்ம தொண்டாற்றி இன்பம் காணோம். இந்த உண்மை விளக்கம் பெற்றவர்கள் தங்களை அருட்தொண்டுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு சாதனையாக்க முறையாக திட்டமிடுதலும் அதற்கேற்ற செயலிலும் இறங்குவதும் உலகில் நேர்மையையும் அமைதியையும் நிறைவேறச் செய்வார்கள் என்கிறார் மகரிஷி ஐயா. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலைதானே வந்தெய்தும் பராபரமே என்று சேவையின் இனிமை தாயுமானவரால் விளக்கப்படுது. சுவாமிஜி சொல்வாங்க, தொண்டாட்டு இன்பம் காண்போம் என்று. அது நம்ம அனுபவிக்கும் தருணத்துல தாங்க அந்த இன்பத்தை நம்ம முழுமையா பெற முடியும் இல்லைங்களா? அது எப்படின்னா, ஒருத்தருக்கு இன்னைக்கு நம்ம ஏதோ பணத்தாலேயோ, பொருளாலேயோ, இல்ல உழைப்பினாலேயோ உதவி செய்திருப்போம். அப்போ அதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? அந்த நிம்மதி, மகிழ்ச்சி, இன்பத்திற்கு அளவே இருக்காது இல்லையா? அன்னைக்கு இரவு எப்படி நம்ம மனநிறைவோட நிம்மதியா தூங்குவோம்? அதுதாங்க தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்லி நம்ம மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. பிறவி பயனை ஞான களஞ்சியத்துல சொல்லியிருக்காங்க. பிறவி பயன்னு பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலிவும் அறிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் விலங்கினத்தாகும். பிறர் உழைப்பின் விளைவாலும் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறருக்கு எவ்விதத்தும் வருத்தம் எலா முறையில் பெருஞ்செல்வம் சேர்ந்திடனும் பிழை இல்லை. அதனால் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேருதவி புரிந்தவரே பிறந்த பயன் பெற்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. ஒரு ஜான்டி ராக்வெல்லரின் மனமாற்ற கதைங்க இது. செல்வத்திலிருந்து அவர் எப்படி ஞானம் பெற்றாருன்னு ஒரு கதை, சின்ன கதை. ஜான்டி ராக்வெல்லர் உலகிலே முதல் பில்லியனரா. இவர் 31 வயதிலே அமெரிக்காவில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை கட்டுப்படுத்தி அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர் ஆனவரா இவர். 38 வயதுல அவரோட ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனம் மூலம் அமெரிக்காவுல ஒட்டு மொத்தம் எண்ணெயில் 90% கட்டுப்படுத்தினாராம். தன் 58 வயதில் அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரரா ஓய்வு பெற்றாராம் அவர். கடைசியா உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாவே ஆகிட்டாராம். ராக்வெல்லர் ஆரம்ப கட்ட வாழ்க்கையில வெற்றி, அதிகாரம் மற்றும் தனிப்பட்ட செல்வம் சம்பாதித்திலே கவனத்தை ரொம்ப செலுத்த ஆரம்பிச்சாராம். அவர் தனது விடாமுயற்சியாலும் கடுமையான வணிக முடிவுகளுக்கும் பெயரு பெற்றவரா இருந்தாராம். பெரும்பாலும் மக்களை விட லாபத்திற்கே முன்னுரிமை கொடுத்திருந்தார் அவர். அவரோட உறவுகளும் செயல்களும் தனது சொந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்கதான் நினைச்சு மையமா கொண்டு அதிலேயே போனாராம் அவர். ஆனால் அவர் 53 வயது ஆகும்போது அத்தனை செல்வம் இருந்தாலும் ராக்வெல்லரின் உடல்நிலை மட்டும் மிகவும் மோச நிலைக்கு போயிட்டதாம். அப்ப அவர் பல கடுமையான நோய்களுக்கும் அவதிக்குண்டானாராம். அப்ப அவரால சரியா உணவை கூட எடுத்து சாப்பிட முடியாத நிலை ஏற்பட்டது. பால் மற்றும் பிஸ்கட்டுகளை தான் அவர் உண்டு உயிர் பிழைச்சிட்டு இருந்தாரு. அப்ப அவரோட ஸ்பெஷல் டாக்டர் கூட சொல்லிட்டாரு, அவர் 1 வருடத்துக்கு மேல உயிர் வாழ மாட்டாரு என்று சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு நாள் இரவு அவரோட வாழ்க்கையே மாற்றிய ஒரு கனவை கண்டாருங்க. அந்த கனவுலதான் இறந்த பிறகு தனது பணத்தையோ புகழையோ தன்னுடன் எடுத்து செல்ல முடியாது என்பதை உணர்ந்தார். அதன் பிறகுதான் ஒரு புதிய கண்ணோட்டத்தோட அவர் விழித்துக் கொண்டார். அவர் இனி வாழ்க்கையில கட்டுப்பாட்டில் இல்லை. அப்படி எப்படி வாழ தேர்ந்தெடுக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி நம்ம வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம் அதை மட்டும் அவர் கட்டுப்பாட்டுல இருந்ததுன்னு புரிந்து கொண்டு அன்றிலிருந்து அவர் என்ன செய்தாருன்னா அவர் சமூகத்திற்கு திரும்ப கொடுக்க முடிவு செய்தார். மருத்துவமனைகள், ஆராய்ச்சி மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு தனது செல்வத்தை எல்லாம் நன்கொடையாக வழங்கி தொடங்கினாராங்க. அப்ப ராக்வெல்லர் அறக்கட்டளை நிறுவினாராம். இது முக்கிய மருத்துவ கண்டுபிடிப்புகளுக்கு நிதி அளித்த போல நிறைய செயல்கள்லாம் செய்து இன்னும் மஞ்சள் காய்ச்சல், கொக்கு புழு போன்ற நோய்களை ஒழிக்க உதவியதாம். அதிசயம் ஆயிட்டதாங்க. அவர் கொடுக்க தொடங்கியதுமே அவரோட உடல் குணமடைய தொடங்கிட்டுதாங்க. அவரோட ஆரோக்கியம் இன்னும் மேற்பட்டதாம்.
இன்னும் அவரு 1 வருடம் மட்டும்தான் உயிரோட இருப்பார் என்று சொன்ன டாக்டர் எல்லாம், அவர் மேலும் 40 ஆண்டுகள் வாழ்ந்தாங்களாங்க. ராக்பெல்லர் 97 வயதுல தான் காலமானாராம், கடைசியா. தனது வாழ்நாள் முழுவதையும் கொண்டு தொண்டு மற்றும் ஆன்மீக பணிகளுக்காகவே செலவிட்டார். மற்றவர்களுக்காக உதவுவதில் தன்னை உண்மையான உண்மையான நிறைவைக் கண்டார் ராக்பெல்லர். அவரது கதை என்ன சொல்லிட்டு போனதாம், மனப்பான்மையில் ஏற்படும் மாற்றம் பேராசையில் இருந்து நன்றி உணர்விற்கும், சுயநலத்திற்கும், தேவைக்கும் உடல் மற்றும் ஆன்மா இரண்டையும் எப்ப குணப்படுத்தும் என்பதற்கு ஒரு சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டாக இன்று மருத்துவ விஞ்ஞானமும் இதை ஆதரிக்கிறது. எப்படின்னு பார்த்தோம்னா, மனோ நரம்பியல் நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொல்லிட்டு எனப்படும் ஒரு துறைய நமது எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நோய் எதிர்ப்பு சக்திய எவ்வாறு பாதிக்கிறது என்பதை காட்டுதாங்க. மன்னிப்பு, கருணை, நன்றியுணர்வு போன்ற உணர்வுகள் எல்லாம் நம்ம அஹ் கொண்டாடும் போது அப்ப நம்ம உடல் குணப்படுத்தும் ரசாயனங்கள் எல்லாம் உற்பத்தி செய்கிறதாம். ஆனா கோபம், பதட்டம், சுயநலம் போன்ற எதிர்மறை எண்ணங்கள்லாம், உணர்ச்சிகள் எல்லாம் நமது ஆரோக்கியத்தை இன்னும் பலவீனப்படுத்துதாங்க. அப்போ அதனால நம்மிடம் உள்ளவற்றை நம்ம அறிவு, நேரம், ஆற்றல், பணம், அன்பான வார்த்தைகள் கூட பகிர்ந்து கொள்ளணுங்க. அன்பான வார்த்தைகள் கூட சிலரிடம் மிகப்பெரிய உதவியா இருக்கும் இல்லைங்களா? கொடுக்க பணக்காரனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கொடுப்பது நம்மளை ஏழையாக்காது. அது நம்மளை சக்தி வாய்ந்தவராக ஆக்கும் சொல்லி அமைதியானவராகவும் கண்டிப்பாக மாற்றுங்க. ஆன் பிராங்க் ஒருமுறை கூறியது போல, கொடுப்பதன் மூலம் யாரும் ஏழையாகி விடுவதில்லை என்று சொல்லியிருக்காங்க. கடவுள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. இதனால எப்படி நம்ம இருக்கோம்? மகிழ்ச்சியா, சந்தோஷமா தானங்க இருக்கோம், இல்லைங்களா? இதையே நம்ம அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்போது, நம்ம வளங்களும் நலன்களும் பெருகிக் கொண்டே தானங்க போகும். இதைத்தான் மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லுவாங்க, இல்லைங்களா? நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா செய்யாத தொண்டாங்க நம்ம செய்துட்டோம், சொல்லுங்க. சுவாமிஜி அப்பெல்லாம் பயிற்சிகளை செய்து கொடுக்கறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சைக்கிள்ல போய் எத்தனையோ கிலோமீட்டர் போய் சைக்கிள் எல்லாம் போய் ஒரு அன்பருக்கு இருந்தா கூட போய் அவங்க அவ்வளவு தூரம் போய் மன்றத்துல போய் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்களாம். அந்த இடத்துலயே போய் சொல்லி கொடுத்துட்டு வருவாங்களாம். அப்படி இப்படி இருக்கிற தருணத்துல ஒரு அன்பருக்கு சொல்லிக் கொடுக்க போனப்ப அவர் பலசர கடை நடத்திட்டு இருந்தாராம். அவர் பலசர கடை வணிபரா இருந்திருக்காரு. அப்போ அப்ப அவங்க சொல்லியிருக்காங்க, கடையில கூட்டமா இருக்கு. அங்க சொல்லிக் கொடுக்க அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப கூட்டமா இருக்கு. நீங்க உட்கார்ந்துருங்க அப்படின்னு சொல்லப்போ ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. அப்போ உட்கார வச்சிருக்கப்ப கடையில கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாமான்கள்லாம் கொடுத்து அனுப்பி வச்சு ரொம்ப நேரம் ஆயிட்டதான். ஆனதுக்கு அப்புறம் அவர் பின்னாடி திரும்பி பாக்குறாராம், சுவாமிஜி உட்கார்ந்து இருக்காங்களாம். அப்ப இன்னும் நீங்க போகலையா அப்படின்னு சொல்லி சுவாமிஜிட்ட அவங்க கேக்குறாங்களாம். பாருங்க, அவங்க எவ்வளோ அந்த சைக்கிள மிதிச்சு அழுத்திட்டு போயி, அங்க உடற்பயிற்சி அவங்களுக்கு பயிற்சிகள் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு போய் உட்கார்ந்து, அத அவங்களோட தொண்டு மேன்மை எப்படி இருந்திருக்கு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாத எவ்வளோ பயிற்சிகள் முறைகள்லாம் நம்மளுக்கு சுவாமிஜி குடுத்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்றோம்? இன்னைக்கு மன்றத்துக்கு போனா, ஒரு அன்பர்கள் ஒரு 1/2 மணி நேரம் வர லேட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்காக நான் 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்காக நான் 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்ளோ சலிச்சுக்கிறோம். இல்லைங்களா? அப்படி செய்யக்கூடாதுங்க. தொண்ட கூட நம்ம மனமகிழ்ச்சியோட செய்தாதாங்க அது தொண்டாகும். சும்மா ஒரு பேருக்கு நம்ம செய்யறதெல்லாம் தொண்டு ஆகாதுங்க. அத நம்ம முதல்ல நம்ம அது புரிஞ்சு கொள்ளணுங்க. அப்போ சுவாமிஜி இப்படி ஒ ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு பார்த்து, பார்த்து எத்தன விஷயங்கள நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. அந்த தொண்டுக்கு முன்னாடி நம்ம செய்யறதெல்லாம் ஒண்ணுமே இல்லங்க. ஆனாலும் நம்ம சுவாமிஜி வழியில நம்ம சுவாமிஜி சொன்ன மாரி நம்ம அனைவரும் நம்ம தொண்டின் மேன்மையை உணர்ந்து கொண்டு, அனைவரும் தொண்டாற்றி இன்பம் காண்போம், தொண்டாற்றி இன்பம் காண்போம், தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று இச்சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். இத்தனை பேர் நேரம் செவிமடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. தொண்டின் மேன்மை தலைப்பு. அதுக்கு மகரிஷி கொடுத்த டூல் நமக்கு தவம். அதாவது மனம் விரிஞ்ச நிலையில தான் இருக்கணும். அது மனம் விரிஞ்ச நிலையில இருக்கும்போது மாற்றம் பெற்றாலே அந்த தொண்டுங்கிற ஒரு உணர்வு நிலை நமக்கு வந்துரும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த உணர்வு நிலை வரும்போது என்ன உணர்வு இருக்கணும்னா, எல்லாருக்குள்ளயும் இறையாற்றல் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டாலே நமக்கு
எல்லாமே ப்ளஸ் தான் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம தொண்டு அப்படிங்கிறது பிரதிபலனை எதிர்பாராம செய்யக்கூடியது தான் தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஹைலைட் என்னன்னா, பூமி சுத்துறதே எதுக்காக அப்படின்னா, எதனால சுத்துதுன்னா, பிறருக்காக ஒரு சில பேர் வாழ்றதுனால. நல்லோருக்கு பெய்யும் மழை எல்லோருக்குங்கிற மாரி. அதுதான் உங்களுடைய உரையில இன்னைக்கு அருளுரையில கிடைச்ச ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அது. அது மாரி காமராஜரனுடைய கோட்ஸ் அவர் என்னெல்லாம் எப்படிலாம் இருந்தாரு. இந்த 2,00,000 பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணலான்னு சொன்னாரு பாருங்க. அவர் எத எடுத்தாலுமே ரூ. 1 கூட இந்த ரூ. 1 அங்க போய் செலவு பண்றதுக்கு பதிலா இத செலவு பண்ணுவேன் என் வளர்ச்சிக்கு. நாட்டு வளர்ச்சிக்கு, ஊர் வளர்ச்சிக்கு, மக்கள் வளர்ச்சிக்கு அப்படிங்கிறது. இதுபோல நெறைய கோட்ஸ் காஞ்சி பெரியவர்லேருந்து நம்ம குரு அப்பர் அப்பர் அதாவது அப்பருடைய பெருமான் சொன்னது என் கடன் பணி செய்த கிடப்பதுங்கிறது நம்ம குரு சொன்னார் பார்த்தீங்களா? இறை வணக்கத்துல குரு வணக்கம் தொண்டாற்றி இன்பம் காண்போங்கிறது குரு இறை வணக்கத்துல வர மாதிரி அதனுடைய தன்மைகள் அது மாதிரி கதை அமெரிக்க கதை நான் அதாவது எப்படி அவர் செல்வந்தர் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு ஞானம் பெற்ற கதையை வந்து நிஜமாவே வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள். அது மட்டும் இல்ல மகரிஷி எப்படி 56 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாருங்கிறது 95 வயசு தாண்டி வாழ்ந்தாருங்கிற மாதிரி அவரு 58 வயசு வரை 97 வரை கொண்டு போனாரு பாருங்க ராக்பல்லர். நல்ல கதை நிறைய விஷயங்கள். ஆம்ஸ்டாங் கோட்ஸு மகரிஷி இறுதியா பலசர கடையில ஓரமா உட்கார்ந்து இருந்தார் பாருங்க கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கா சர்வீஸ்க்காக வேண்டி. ஸோ தொண்டினுடைய சிறப்பை மிக அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நமக்கு வந்து மிக அருமையாக தொண்டின் மேன்மை என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்திய நமது பேராசிரியர் அவர்களை நம்ம அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். தூரியம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பரமேஸ்வரி பழனிவேல் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வு பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். அடுத்து மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை விருந்து, 7:30 மணி உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம்,